ஓட்டுக்கு காசு வாங்கின காலம் போய் இப்போ ஓட்டு போடுறதுக்காக ஃபாரின்ல இருந்து லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து வந்து ஓட்டு போட்டோம். எங்களோட வேண்டுதல் வீண் போகலை. ஏன்னா டிஎம்கே ஆட்சியும் பார்த்தாச்சு, ஏடிஎம்கே ஆட்சியும் பார்த்தாச்சு. ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் டிவிக்கே ஓட் பண்ணோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. சொல்லிகிட்டு இருந்தாங்க நடிகர்களுக்கு கூட்டம் வராது, அப்படி கூட்டம் வந்தாலும் ஓட்டாக மாறாது, அப்படி ஓட்டாக மாறினாலும் எத்தனை தொகுதிகளில் இடம் பிடிக்குதுன்னு பார்ப்போம், அத்தனை தொகுதிகளில் இடம் பிடிச்சாலுமே சரியான ஆட்சி முறை இருக்காதுன்னு எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசுனாங்க. நானுமே தற்குறி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு வீடியோ போட்டதுக்குமே அவ்வளோ கமெண்ட்ஸு. என்னோட பர்சனல் லைஃப் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அவரையே நீங்கள் பற்றி அவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பர்சனல் லைஃப் யாருக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதில் நம்ம தலையிட முடியாது. நமக்கு தேவை அவங்க ஆட்சி நல்லா இருக்கா. சில பேர் சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி ஆட்சி பண்ணுறதுனே தெரியாது, நிறைய வருஷம் அனுபவம் இருக்கிறவங்க நம்ம கையில் கொடுத்து பார்த்துட்டோம், இன்னைக்கு வர எதுவுமே சரியா இல்லை, தமிழ்நாடு மிகவும் மோசமான நிலைமையில தான் போயிட்டுருக்கு. வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் அவங்க நல்லா பண்ணுறாங்களா பண்ணலையான்னு. ஒருவேளை அவங்க நல்லா பண்ணலை அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக மக்கள் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம், மக்கள் நினச்சா ஆட்சியே மாற்றலாம் அப்படிங்கிற கருத்தை இன்னைக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.